நான் யார் தெரியுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்காத. நீ யாரு? தஞ்சாவூர்ல இருந்து வந்து படிக்கணும். எப்படா வரும்? நான் ட்ரெயின்ல வந்துடுவேன் சார். அப்படிலாம் படிக்க முடியாது, ஹாஸ்டல்ல சேருனா. பெற்றோர்கள் நிறைய அமர்ந்திருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு ஏழ்மையை சொல்லிக் கொடுங்கள். திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று 1.2 crores 1,20,00,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானத்திற்கு. படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நல்லா படிக்கிற 2 பிள்ளைங்க சேர்றது தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியா? 10th 11th 12th 3 வருஷம் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கல, செல்போனை தொடலங்கிற. இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளத்தை தொடும்படியான இந்த பேச்சு. அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். தயவு செய்து அதன்படி நடங்கள். நான் யார் தெரியுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்காத. நீ யாரு? உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, தசை, உயிர், மூச்சு அத்துணையும் உன்னுடைய பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாது. உங்களை மாதிரி +2 அப்போ SSLC திருச்சிக்கு அழைச்சிட்டு போறாங்க எங்க அப்பா. நான் படிச்சது தஞ்சாவூர்ல ஹைஸ்கூல்ல. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இது மாதிரி மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டே இங்க படிக்க போறோன்ட்டு போறேன். கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அங்க போனோன்னே எங்க அப்பா ஒரு 100 ரூபா பணம் வச்சிருந்தாங்க. டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வச்சிருந்தாங்க. மார்க்கை பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன்டாரு. பக்கத்துல ரெக்டர் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் கேட்டாரு, எந்த ஊர்ல இருந்தா வரேன்னு? தஞ்சாவூர்ல இருந்து வந்து படிக்கணும். எப்படா வரும்? நான் ட்ரெயின்ல வந்துடுவேன் சார். அப்படிலாம் படிக்க முடியாது, ஹாஸ்டல்ல சேருனார். நல்ல எண்ணத்தோட சொன்னார். ஏன்னா அப்படி காலேஜ் அது. ஹாஸ்டல் அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ். ஹாஸ்டல்ல சேர்ந்தாதான் படிக்க முடியும். நல்ல எண்ணத்தோட சொன்னார். எங்க அப்பாட்ட ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உடனே இங்க வேண்டாப்பா, மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு தஞ்சாவூர்ல இருக்கு, அங்க போய் படிக்கலாம். காரணத்தோடு இந்த பதிவு. சரின்ட்டு அங்கிருந்து பஸ் ஏறிட்டோம். வந்து மெடிக்கல் காலேஜுக்கு முன்னால அந்த பஸ் நின்றுச்சு. எங்க அப்பாவுக்கு மெடிக்கல் காலேஜ் எது, ஆர்ட்ஸ் காலேஜ் எதுன்னு தெரியாது. இங்கேயே அப்போ படிக்க போறேன்னு கேட்டாங்க. இல்லைப்பா இது மருத்துவக் கல்லூரின்னா. சென்ட் ஜோசப் காலேஜில் பிஎஸ்சியே சேர்க்க முடியல. என்கிட்ட பணம் இருந்தால் உன்னை டாக்டர் ஆக்கியிருக்கலாம்ப்பா உன்னுடைய மதிப்பெண்களுக்கு. ஆனால் நம்மகிட்ட வசதி இல்லை, அதனால உன்னை டாக்டர் ஆக்க முடியல. ஒரு நிமிஷம் அங்கே நின்றுன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று செவுத்த போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க. ஆடி போய்விட்டேன். ஒரு ஏழை விவசாயிக்கு உங்களுடைய பெற்றோர்களைப் போல தன் பிள்ளையை டாக்டராக மாற்ற வேண்டும் என்று இப்படி ஒரு கனவு இருக்க முடியுமா? இது எதற்காக இந்த இடத்துல பதிவு செய்தேன் தெரியுமா? நான் காவல்துறை அதிகாரியாக மாறிய பிறகு நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய தந்தை செய்த இந்த செயலை பெற்றோர்கள் நிறைய அமர்ந்திருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு ஏழ்மையை சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் பலமுறை பார்த்து விட்டேன். நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால், பிள்ளைகளும் படித்த காரணத்தினால், மாணவ செல்வங்களே நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர்கள். இன்று என்னுடைய வீட்டிலே மருத்துவ மேற்படிப்பு முடித்த 4 மருத்துவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை அன்று உண்டாக்கிய மனதிலே ஏற்படுத்திய தழும்புதான் காரணம். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்க முடியாம வெளியில போனேன் இல்லையா? காவல்துறை அதிகாரியாக மாறிய பிறகு எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் படிக்க முடியவில்லையோ, அதை போல 100கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற
திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அதே பிரின்சிபல் அதே ரெக்டர் இருக்கும் போது இது போல சிறப்புரை நிகழ்த்தி இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்? கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? பெற்றோர்களினுடைய சிரமத்தை உணர்ந்த ஒரு எண்ணத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? நினைத்து பாருங்க. அதை ஏன் இந்த காலத்து பிள்ளைகள் நீங்க அதை நினைப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நினைத்து பார்ப்பதில்லை என்பதுதான் எல்லோருடைய வார்த்தையாக இருக்கின்றது, பெற்றோர்களுடைய வார்த்தையாகவே இருக்கிறது. ஏன் இதை இந்த நல்ல பள்ளியில சொல்றேன்னா, சமீபத்துல நீட்ல 720க்கு 720 மதிப்பெண், ஜேஇ மெயின் ஜேஇ அட்வான்ஸ்ல இந்தியாவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் கல்பனா குமாரி, பிரவந்த் கோயல், ஸ்துதி கந்த்வாலா, கார்த்திகே குப்தா, அஸ்வின் அப்படின்னு ஒரு 5 பேரை பாராட்டுறதுக்காக ஜெய்ப்பூருக்கு என்னையும் ஒரு தலைமைச் செயலாளரையும் கூப்பிட்டுருந்தாங்க. முன்னாள் தலைமைச் செயலாளர். அவங்க அம்மா அப்பாலாம் இப்படி மேடைக்கு வர்றாங்க. இப்போ நீங்கள்லாம் பரிசு வாங்குறதுக்காக காத்திருக்கீங்கல்ல, அது மாதிரி பரிசினை பெறுவதற்கு மேலே வரும்போது பார்த்தவுடன் வியந்து போய்விட்டேன். சாதாரண குடும்பத்து பிள்ளைங்க. நான் கூட பெரிய குடும்பத்தில் ரொம்ப நல்லா படிக்க வச்சிருப்பாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த கல்பனா குமாரிங்கிற பிள்ளைய கேட்டேன், அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு. எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர் சார். ஸ்துதி கந்த்வாலா, எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் டீச்சர் சார். நான் கேட்டேன், எப்படா 360க்கு 250 மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடியில் கிடைச்சிரும். பாம்பே ஐஐடின்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு மட்டும் 85 பேர் ஐஐடியிலிருந்து, பாம்பே ஐஐடி, சென்னை ஐஐடியிலிருந்து 1.2 crores 1,20,00,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானத்திற்கு மைக்ரோசாப்ட்ல, கூகுள்ல, அமேசான்ல செலக்ஷன் ஆகி போயிருக்கான். 7 பேர் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வருஷத்துக்கு 1 கோடி, ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் சம்பளம். நம்ம என்ன நினைக்கிறோம்? 10,000 ரூபாய்க்கு ரோடா அலையிறோம் வேலை இருக்கான்ட்டு டிகிரி முடிச்சுட்டு. ஏன்? அதுவும் இன்ஜினியரிங் தான், இதுவும் இன்ஜினியரிங் தான். ஒழுங்காக படிப்பதில்லை. காண முயலழுத நீங்க யோசித்து பாருங்களேன். எல்லாத்தையும் இலக்கியத்தில் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். என்ன சொல்றான்? படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்குள்ள வித்தியாசம் என்ன? நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. நல்லா படிக்கிற 2 பிள்ளைங்க சேர்றது தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியா. படிக்காத 2 முட்டாள்கள் சேர்றது காட்டுல அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. மயில் ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழி தனக்கும் தோகை இருக்குன்னு நினைச்சிட்டு ஆடினா எவ்வளவு கன்றாவியா இருக்குமோ. நல்லா படிச்சு மதிப்பெண் வாங்குற புள்ள, படிக்காத மதிப்பெண்கள் வாங்குற புள்ள, 2மே பிள்ளைகள். அந்த மாதிரிதான் நம்ம இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டா அது முட்டாள்தனங்கிறோம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் நல் மரம். இங்கிலீஷ்ல ஒரு 5 நிமிஷம் பேச தெரியாது, தமிழ்ல தப்பு இல்லாம நல்ல உச்சரிப்போட கையில பேப்பர் இல்லாம 10 நிமிஷம் பேச தெரியாது. நானும் படிச்சுட்டேன், நானும் கிராஜுவேட்டு தான், நானும் கிராஜுவேட்டு தான்னு இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாள், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான். அது மாதிரி நினைச்சிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சாக்க வேலை கிடைக்காது. இந்தியாவில் 50 லட்சம் வேலை காலியா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அதிகமான மாணவ மாணவிகள் வேலை இல்லாம இருக்காங்க. ஏன் தெரியுமா? தகுதியான இளைஞர்கள் கிடைக்கவில்லை, தகுதியான இளம்பெண்கள் கிடைக்கவில்லை. நல்லா படிக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் வேலை காத்திருக்கிறது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி மார்க் வாங்கிட்டு மேடைக்கு வந்தவன நான் கேட்டேன், எப்படா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினீங்கன்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன் சார், ஒரு வருஷத்துக்கு 100 தடவை பரிசு எழுதி பார்த்தேன். ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், 10th 11th 12th 3 வருஷம் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கல, செல்போனை தொடலங்கிறோம். நம்ம செல்போன்ல ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்திய இளைஞர்கள் தொலைக்கிறார்கள். அவன் மார்க் வாங்குவானா? நீங்க மார்க் வாங்க முடியுமா?
நினைத்து பாருங்கள், உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே முள்படுக்கையிலே தான் படுக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். படிப்பினுடைய அருமை தெரியுது. நல்லா படிக்கிறவன் எப்படி மார்க் வாங்குறான், எவ்வளவு சம்பளத்துக்கு வேலைக்கு போறான், நல்லா படிக்காதவன் எவ்வளவு கஷ்டப்படுறான். வாழ்க்கை முழுவதும் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்த வாழ்க்கை முழுவதும் பாரப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாகவே வாழ்க்கையை முடிக்கின்றவர்களை நான் பார்க்கின்றேன். இந்த பள்ளியிலே படிப்பவர்கள் யாரும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் பதிவு செய்கின்றேன்.